வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆர்மிக்கான 2024 எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஜிடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க அப்படின்னா ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஸோ எழுதாமல் இருக்கிறவங்க இப்போ வந்து இன்னைக்கு எழுதிட்டு இருப்பீங்க, இல்லை நாளைக்கு எழுதுறவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மனுக்கு வந்து 30ஆம் தேதி எழுத போறீங்க. அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 2ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனல் அதாவது எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஆல்ரெடி நீங்க செலக்ஷன் அட்டன் பண்ணிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு செலக்ஷன் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செலக்ஷன் ப்ரொசீஜர் பத்தி. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்டா நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா சிபிடிக்கு அப்புறம் வந்து அடுத்து பிசிக்கல் இருக்கும், அடுத்து மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்க போகும். ஓகேங்களா? இது வந்து இதுக்கு முன்னாடி பேட்ச்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கு, அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான பிசிக்கல் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பிசிக்கல் தான் வரப்போகுது. உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2023 நடந்த செலக்ஷனை வந்து கொஞ்சம் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ 17 ஏப்ரல் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு போன வருஷம். ஓகேங்களா? இந்த வாட்டி 22 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை, ஒரு 5 நாள் 6 நாள் தான் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடைசியா வந்து ஏப்ரல் கடைசியிலே அவங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு எப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மே 20 இருந்து அதாவது ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 21ஆம் தேதி மே 21ஆம் தேதி 2023 அவங்களுக்கு ஏரோ சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மற்ற மாதிரி என்ன ஏரோ எழுதியிருந்தாங்களோ மொத்தம் இந்தியா ஃபுல்லா ஸோ எல்லாருக்கும் ரிசல்ட் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னா மே கடைசியில ரிசல்ட் கண்டிப்பா வந்துடும். அதனால வந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன பிசிக்கல் தான், அதுக்கு நீங்க தயாராகுங்க. இப்போ நீங்க ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்றவங்க இருந்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் போட்டிருந்தா நமக்கு வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 30 கொஸ்டின் சாலிடா நீங்க வந்து ஜிடிக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய நம்பர் வரும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் ட்ரேட்ஸ்மேன், கிளர்க்கு, டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் எல்லாருமே ஒரு 40 எபோவ் போட்டிருக்க பாருங்க. ஸோ இப்போ அடுத்து எழுத போறீங்க நீங்க தான், அது 40 எபோவ் போட பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ் 40 எபோவ் ஸோ போட பாருங்க. அப்பதான் வந்து உங்களுடைய நம்பர் வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கான நம்பர் வரும். ஏன்னா எடுக்கிறதே கம்மியாக தான் எடுப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்றதும் அது கம்மியாக தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஜிடியா இருந்தா ஓரளவுக்கு ஃபுல்லா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் 30 கொஸ்டின் போட்டிருந்தா ஜிடிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நர்சிங் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் கூட நீங்க ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்காக போட பாருங்க. ஓகேங்களா? நர்சிங் அசிஸ்டன்ட் இருந்தால் 40 எபோவே போட போறீங்க. அப்பதான் கண்டிப்பா அவங்களுடைய நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசல்ட் வந்து மே கடைசியில வந்துடும், கண்டிப்பா மே கடைசியில வந்துடும். எலெக்ஷன் இருக்கே, ரிசல்ட் வருமா ப்ரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எலெக்ஷன் டைம்ல புதுசா எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் விடக்கூடாது. பட் ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் நடத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுடைய ரிசல்ட் கண்டிப்பா மே கடைசியில வந்துடும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து நமக்கு பிசிக்கல் என்ன டேட்ல வரும் அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படின்றதையும் பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 21ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து பிசிக்கலுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் திருச்சி ஏர்வா தான், ஜூலை மந்த்தே திருச்சி ஏர்வா வந்துருச்சு. மேல இருந்து ஜூலைல திருச்சி ஏர்வா வந்துருச்சு. ஒரு 1.5 மந்த் தான் கேப் இருந்தது. அதனால திருச்சி ஏர்வா இருந்தீங்க அப்படின்னா நீங்க திருச்சி ஏர்வா கண்டிப்பா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் பிராக்டிஸை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா. ஏன்னா ஸோ உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த டைம்ல உங்களோட ரன்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5:45ல 8 வந்துடலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வருதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஃபைனல் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்க பாருங்க. எல்லாருமே நீங்க செகண்ட் பேட்ச் அடிச்சா போதும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கு 5:45 ஒன்னா போதும், அது வேற விஷயம். பட் ஆனால் நீங்க ஜிடி ட்ரேட்ஸ்மேனா இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்க பாருங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சா மட்டும்தான் உங்களுடைய நம்பர் வரதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்க பாருங்க, அப்படி இல்லைன்னா செகண்ட் பேட்ச் அடிங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பிசிக்கல் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்றேன். கோயம்புத்தூர் ஏர்வா இருந்தாலும் சென்னை ஏர்வா இருந்தாலும் பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து போன வருஷம் கொஞ்சம் டிலேவா தான் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர் ஏர்வா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்ல தான் டேட் சேஞ்ச் பண்ணி டிசம்பர் மந்த்ல தான் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் சென்னை ஏர்வாவுக்கும் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒன்னா தான் செலக்ஷன் நடக்கும். அவங்களுக்கு வந்து ஜனவரி மந்த் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அதனால கடைசியா நமக்கு வந்து சென்னை ஏர்வாக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பிசிக்கல் விட்டுறாதீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எல்லாமே ஒரு 2 மந்த்ல கேப் இருக்கும். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஏர்வாவுக்கும் சென்னை ஏர்வாவுக்கும் ஒரு 2.5 மந்த் 3 மந்த் கேப் இருக்கும். பட் ஆனால் திருச்சி ஏர்வாவுக்கும் 1.5 மந்த்ஸ் தான் கேப் இருக்கும். அதனால பிசிக்கலை வந்து கண்டிப்பா விட்டுறாதீங்க. பிசிக்கல் வந்து பண்ணுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிசிக்கல் பண்ணிக்கலாம் அப்படி மட்டும் விட்டுறாதீங்க. ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட நம்பர் வரும். நீங்க ஜிடிக்கு எழுதிருந்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னாவே உங்களோட நம்பர் வரும். இதுல மாற்றமே கிடையாது. ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல் வந்து அன்னைக்கே தான் நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஃபிசிக்கல் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கே தான் மெடிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கே நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு 1 மந்த் கேப் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஃபிசிக்கல், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயாராகுங்க. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்து என்னென்ன ஸ்டேஜ் நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக